தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 14/11/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 74. உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமையுண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் கடவுள் மாட்சிமிக்கவர் என்று எப்போதும் சொல்வர் என்கின்றது. இன்று கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், நாம் முழுவதுமாக பரிசுத்தமாக்கப்பட்டு இறைவனுடைய கிருபையை முழுவதும் அனுபவிக்க வேண்டும். அவர் இரட்சிப்பில் நாம் அனுதினமும் களிகூற வேண்டும் என்று காத்திருக்கின்றோம் அல்லவா? கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகின்றார், அப்படி என்றால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருக்க வேண்டுமா பிரியமானவர்களே? அப்படி நாம் கூறிக்கொண்டே இருக்கும் பொழுது நம்மிடம் காணப்படுகின்ற ஒரு சில நம்மை அறியாமல் நம்மிடம் ஒட்டி கொண்டிருக்கின்ற அந்த சிறு சிறு பாவங்கள் கூட, சிறு சிறு தவறுகள் கூட, அந்த நம்முடைய பிறவி குணம் என்று கூறுவோம் அல்லவா, அப்படிப்பட்ட அந்த குணங்கள் கூட நம்மை விட்டு முற்றிலும் அழிந்துவிடும். நான் முழுமையாக உன்னை ரட்சிப்பேன் என்று இன்று வாக்கு கொடுக்கின்றார் பிரியமானவர்களே. ஆகவே நாம் இன்றிலிருந்து என்ன கூற வேண்டும் தெரியுமா? நாம் சும்மா இருக்கவே கூடாது. அப்படி ஏதேனும் ஒரு ரிலாக்ஸாக இருக்க வேண்டிய அந்த நேரத்தில் கூட நாம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, என் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று அனுதினமும் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கூறுகின்றார். ஆகவே இன்றிலிருந்து நாம் அனுதினமும் எப்பொழுதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கின்றோமோ, ஃப்ரீயாக இல்லாமல் வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட நாம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று நாம் மனதில் கூறிக்கொண்டே இருக்கலாம். அப்படி அனுதினமும் இப்படி இந்த வார்த்தையை கூறி அவரை தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். தேவன் நம்முடைய சிறு சிறு தவறுகளை மன்னித்து முற்றிலும் நம்மையும் நம் சந்ததியை ரட்சித்து அனைத்து ஆசீர்வாதங்களையும் நிறைவாக தருவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த வசனத்திற்கு உமக்கு கோடி நன்றியப்பா. நாங்கள் இன்னும் முழுமையாக ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கலங்கி நின்ற எங்களுக்கு அருமையாக இந்த ஆலோசனை தந்ததற்காக நன்றியப்பா. நாங்கள் இன்றிலிருந்து என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் நாங்கள் முழுமையாக ரட்சிக்க விருப்பப்படுகின்றோம், முழுமையாக பரிசுத்தமாக ஆசைப்படுகிறோம் என்று காத்திருந்த எங்களுக்கு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் கூறுங்கள் என்று நீர் தந்த இந்த ஆலோசனைக்கு நன்றி. என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் பொருத்தனை செய்து இன்றிலிருந்து தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்ற உமது மகிமையின் வார்த்தையை எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருப்போம் என்று பொருத்தனை செய்கின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களை முழுவதும் ரட்சிங்க, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் முழுவதுமான ரட்சிப்பிலும் ஆசீர்வாதத்தாலும் நிரப்புங்க. விட்பிரி இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.